ஹாய் டியர் சப்ஸ்கிரைபர்ஸ். இப்போ எம்எஸ் வேர்டில் தமிழில் டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா? என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுட்டு தெரியலையா? இந்த கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எம்எஸ் வேர்டில் தங்கிலீஷ்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தமிழ் டைப் பண்ணிக்கலாம். இந்த டாக்குமெண்ட் ரைட்டர் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, வாங்க டாபிக் உள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அழகி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிங்க. அழகி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வரும். லாங்குவேஜ் தமிழ் வச்சுக்கோங்க. ஃபாண்ட் என்கோடிங் பாமினி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்படி வச்ச உடனே உங்களுக்கு Alt+0ன்னு சொல்லிட்டு ஷார்ட்கட் இங்கே க்ரியேட் ஆகும். இதை நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ எம்எஸ் வேர்டு ஓப்பன் பண்ணிங்க. இங்கே நான் இங்கிலீஷ்லேயும் டைப் பண்ணியிருக்கேன், தமிழ்லேயும் டைப் பண்ணியிருக்கேன். வாங்க ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் டீஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா கேலிப்ரி அப்படின்ற இங்கிலீஷ் வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். இப்போ நான் வணக்கம்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். வணக்கம் சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகேங்களா, எனக்கு இப்போது தமிழில் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு பாமினியை ப்ரெஸ் பண்ணிங்க, பாமினியை கிளிக் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஷார்ட்கட் சொன்னோம் பார்த்தீங்களா, Alt+0. இந்த இடத்துல Alt+0 கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் தமிழில் டைப் பண்ண போகிறீங்க. அதாவது தங்கிலீஷில் டைப் பண்ணால் உங்களுக்கு தமிழில் வரும். விஏ வணக்கம் இருக்கு இல்லைங்களா, நான் விஏ ப்ரெஸ் பண்ணுறேன், வா வருது. ஓகேங்களா, அதே மாதிரி தமிழில் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த இடத்துல வணக்கம் சொல்லிட்டு தமிழில் வந்துடும். நான் எதுவுமே பண்ணலை, பாமினின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். தென் பார்த்தீங்க அப்படின்னா தங்கிலீஷில் டைப் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன டைப் பண்ணாலுமே வந்துடும். டிசைனுக்கு டிஐ சை எஸ்ஏஐ கொடுக்குறேன். இன்னுக்கு என்னு கொடுக்குறேன். லூமுக்கு எல் கொடுத்துட்டு ஓ கொடுக்குறேன். ஓகேங்களா, லூம். ஓகேங்களா, இம்முக்கு எம் கொடுக்குறேன். அகாடமிக் ஏ கொடுக்குறேன். காக்கு கேஏ கேஏஏ 2 டைம் கொடுக்குறேன். அகாடமி டிஏ கொடுக்குறேன். மீக்கு எம்ஐ கொடுக்குறேன். ஓகேங்களா, நீங்கள் நார்மலாக செல்ஃபோனில் தங்கிலீஷ் டைப் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அதே போல் தான் இங்கேயும் வணக்கம்ன்ற வார்த்தை பேசிக்காக டிஃபால்ட்டாக இருக்கிற ஃபாண்ட்டில் வந்துடும். நீங்கள் தமிழில் டைப் பண்ணுற வார்த்தை பாமினிக்கு வச்சுட்டு Alt+0 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக தங்கிலீஷ் டைப் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி தமிழ் டைப்பிங் வந்துடும். இந்த மாதிரி பத்திரம் ரெடி பண்ணுறவங்க, ஸ்கூல் காலேஜில் தமிழ் ஏதாவது நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணணும், ஸ்டூடெண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணணும், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுபோல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.